இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ கதை செமையாக விறுவிறுப்பாக இப்போ தான் திடீர்னு போக ஆரம்பிச்சிருக்கு. அபாடா அப்படின்னு நமக்கு ஒரு நிம்மதி இருந்தாலும் இந்த கோதை இந்த ராகினி மாதிரி என்றைக்குமே தேராத கேஸ்கள்லாம் சில பேர் இருக்காங்க. அதை தாண்டி இப்போ சரஸ்வதி கொஞ்சம் மாஸ் காட்டுற சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் முக்கியமான விஷயமா இப்போ மேக்னா ஏதோ ரொம்ப நியாயமான மாதிரி பேசுவாங்க. என்ன ஒரு குடும்பத்துக்குள்ளேயாமா இப்படி இருக்கிறது அப்படி இப்படின்னு நல்லா அர்ஜுனை திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் அர்ஜுன் கூட சேர்ந்து ஆயுத கடத்தலாம் பண்ணலாம், துப்பாக்கி கடத்தி கொண்டு போய் அங்கே போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படி பண்ணி என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஓகேன்னு தலையாடிட்டு இருக்காங்க. அவன் அழியரும், அவன் மொத்தமாக காலி ஆகணும், அதை நான் பார்க்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஒரு சிம்பிளான கேள்வியை தமிழ் கேட்டார். என்ன அப்படின்னா என் கம்பெனி பேரே என் ஒய்ஃப் பேரை தானே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அத்தனை கையெழுத்து போட்டு அத்தனை அக்ரிமெண்ட்டை போட்டும் போது சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸ்னு ஏன் வச்சுருக்கீங்க? சரஸ்வதினு ஒருத்திய கூட கூட்டு வரீங்களே, எதனால? கம்பெனிக்கு பேர் வச்சதுனால இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்தீங்களா, இல்லை இந்த பொண்ணால் தான் கம்பெனிக்கு பேர் வச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் கேட்கல. டம்மி பீஸாட்டாக உட்காந்துருந்துட்டு இப்போ கடைசியில் கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியில் அதை இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு கரெக்டாக அவங்க கொண்டு வந்த பெட்டி, அந்த ஆயுத கடத்தல் பெட்டியெல்லாம் திருப்பி இவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆளையும் வேறு அனுப்பிவிட்டு இருக்காங்க. ஐயோன்னு உங்கள் பதறி போகிற சம்பவங்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நமச்சின்னு ஒரு மனுஷனை வேற பிடிச்சி அடித்து வெளில துரத்தி விட்டாங்கல்ல. ஏன்னா அவர் பண்ண காரியமும் அப்படி தான். தேவையில்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இதான் நடந்துச்சுன்னு. முதல் விஷயத்துக்கு அப்புறமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்னு முட்டாள்தனமாக பண்ணதன் விளையும் இதெல்லாம் எதனால அப்படின்னா அந்த கலிவர்தனுங்கிறதுனால தான், ஒரு ஆளால் தான். மேகனாவுடைய மாமாவோட சதி தான் இது அப்படிங்கிறத மேகனா கிட்டக்க நமச்சி சொல்லி, அதனால மேகனா கொந்தளிச்சு கடைசியில் தமிழ் பாவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்ல விதமாக மாறுறதும் அவங்களும் சேர்ந்து திருப்பி அர்ஜுனை அழிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குறதும் தான் கதையில் அடுத்த கட்டமாக இருக்க போது. அது எப்படி நடக்க போதுங்க அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்படியும் அதை கொஞ்சம் நாளைக்கு இழுத்து தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு கதை போகிற போக்கையும் பற்றி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரஸ்வதிங்கிறதையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும்